ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. அண்ட் எங்களோட சேனல் அக்கௌண்ட் லைனிங் கால்ஸ் எந்த விதமான சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். ஓகே ஃபைன். அண்ட் டேரக்டா நம்ம இன்னைக்கான அனலைசஸ்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராப் ஒன்று பண்ணியிருக்கோம். என்ன ட்ராப் அப்படின்னா, நீங்க 1 hour டைம் ஃப்ரேம்ல பாருங்களேன். எஸ்டர்டேவோட க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்காது. மேபி இது வந்து நீங்க லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் என்னோட மெம்பர்ஷிப்ல இது நான் லெவல்ஸே ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த டபுள் லைன் நான் ட்ரா பண்ணி கொடுத்துருப்பேன். மேபி என்னோட மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நேத்து என்ன லைவ் மார்க்கெட்ல கொடுத்துருந்தோம்னா இது ஒரு லைன் மட்டும் தான் நான் கொடுத்துருந்துருப்பேன். ஓகே, இப்போ இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து பேட்டர்ன் பிரேக் கொடுத்துருக்கு. ஆனா எஸ்டர்டேவோட லோக்கு கீழே மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸே கொடுக்கல பாருங்க. ஓகே, இதுல கிளியரா பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும். எஸ்டர்டே லோ கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸே கொடுத்துருக்காது. இப்போ இது எல்லாமே நமக்கு மேபி இந்த இடத்துல நீங்க என்ன ட்ரேட் போயிருந்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட்டா இருந்திருக்கும். நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டா இருக்கும். இதுல மேபி ட்ராப்பா இருந்திருக்கும். ஓகே, இதான் ட்ராப். நீங்க எப்பயுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாருங்க, லோ டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் வர பாசிபிள் இருக்கு. ஓகே ஃபைன். அண்ட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாக்குறவங்களுமே ஜஸ்ட் ஒரு பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் டெய்லி போற அப்டேட்ஸ் வரும். அண்ட் பாக்குறவங்களுமே ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் டெய்லியும் வீடியோ போற ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். போன வீடியோக்கு லைக் ஒரு 100 லைக்ஸ் மினிமம் தான் கொடுத்துருந்தீங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 180 லைக்ஸ் ஆச்சு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட்? இப்போ சிம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துலாம். கிஃப்ட் நிஃப்டியோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூட்ரல் தான் இருக்கு. நமக்கு எந்த பெரிய டிஃபரெண்ட்டும் கிடையாது. நியூட்ரல் ஜோன்ல தான் இருக்கு நிஃப்டி. ஓகே, அது கரெக்டா இருக்கு. இப்போ என்னோட நாளைக்கு வியூ என்னன்னா, இப்போ இது நாளைக்கு சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இதான். இப்போ நாளைக்கு வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். நான் லைன் ட்ரா பண்ணாதான் உங்களுக்கு புரியும். 57,521 பாருங்க. நாளைக்கு வந்து ஸ்ட்ராங் நியூட்ரல் ஜோன் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் மேபி நாளைக்கு நியூட்ரலே ஓப்பன் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து நமக்கு மேக்ஸிமம் ரிவர்சல் பாசிபிள். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச். இப்போ இதுல என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேமுக்கு மேல மார்க்கெட் போயிட்டு 50 மினிட்ஸ்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்கணும். லைக் இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் வந்து நாளைக்கு 50 மினிட்ஸ்ல லைக் டிராவல் ஆகுதுன்னா இது வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட். நாளைக்கு கன்சிடர் பண்ணிக்கணும். இல்ல நாளைக்கு மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் இந்த ஹை கிட்ட எல்லாம் போகுது, நம்ம என்ன நினைப்போம், பேட்டர்ன் பிரேக் அவுட் நினைச்சு நம்ம போய் கால் ஆப்ஷன் போவோம். இது என்ன ஆகும், திருப்பி ட்ராப் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் இறங்கிடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த லைனுக்கு மேல நமக்கு இந்த 57,521 இந்த லைனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மினிமம் நமக்கு ஒரு 50 மினிட்ஸ் வச்சு மேல சஸ்டெயின் பண்ணணும். அப்பனாதான் நம்ம வந்து மார்க்கெட்ல பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம செல்லிங் 50 மினிட்ஸ் க்ளோஸ் அண்ட் கிராஸே பாத்துக்கோங்க. மேல பிரேக் அவுட் எதுக்காக சஸ்டெயின்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு 50 மினிட்ஸ்ல மேல நமக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்குதுன்னா மட்டும் நம்ம நாளைக்கு கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஹையே இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் கொடுத்துச்சு, பிரேக் அவுட் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னு நினைச்சு நம்ம சடனா போய் வாங்கிடும். அதுதான் நம்ம பண்ற மிஸ்டேக். நாளைக்கு இந்த ஹை போச்சுனாலும் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. சடனா பிரேக் அவுட் கொடுத்தோன்னே வாங்காதீங்க. பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுக்கணும், அப்ப நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது ஓகே ப்ரோ. இப்போ மார்க்கெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கான சினாரியோ, இப்போ இந்த ஹை போயிட்டு நாளைக்கு இந்த சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா மார்க்கெட் வந்து அடுத்த ஸ்டெப் நல்ல ஹைல போயிடும். இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 57,343 வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நமக்கு ஆக்ட் ஆகும் இந்த ரேஞ்ச். ஓகே, இப்போ லைக் டிரா பண்ற பாருங்க. இந்த 57,343 வந்து பாருங்க நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இல்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கரண்ட் மார்க்கெட் வந்து பாருங்க, நீங்க வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். இந்த 57,521 ஸ்ட்ராங் சப்போர்ட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் லைக் ரன்னிங் சினாரியோ. ஓப்பன் மார்க்கெட் சினாரியோன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஓப்பன் மார்க்கெட்ல நல்ல இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் வந்து நல்லா க்ளோஸ் கொடுத்து இப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோல ஒரு போனா இன்னைக்கு ட்ரேட் என்ன மிஸ்டேக் பண்ணிருந்தா, இங்க என்ட்ரி வந்து போறான் வெயிட் பண்ணிட்டு இருந்தானே, இந்த இடத்துல என்ட்ரி எனக்கு கிடைக்கல, அதனால நான் இங்க போய் என்ட்ரி எடுத்திருப்பேன். இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் ஒரு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85 பாயிண்ட்ஸ் சம்திங் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 85 பாயிண்ட்ஸ் நியர்பை ப்ராஃபிட் புக் பண்ணிருப்போம். ஓகே, ஆனா இங்க எடுத்திருக்க வேண்டிய ட்ரேடு மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா லைக் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் பேக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா டைரக்ட் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஓகே, ஆனா ட்ரேட் கிடைச்சது ஒரு நல்ல ப்ராஃபிட் 6,600 சம்திங் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். நான் வீடியோ கூட கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப நாளைக்கான சினாரியோ சேம். இப்போ இந்த டபுள் லைனுமே நமக்கு நாளைக்கு ரியாக்ட் ஆகும். இப்போ இது என்னன்னா நம்ம ஜோனா டிரா பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஜோன் எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ஜோனை நீங்க அப்ளை பண்ணிக்க வேண்டியதா அப்போ, சரிங்களா? ஏன்னா இது வந்து நாளைக்கு ஜோன் ஆக்ட் ஆகும் ஜோன்.
இப்போ நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல இந்த சப்போர்ட் லைனை பிரேக் அவுட் கொடுக்குது 57,343 என்ற ஜோனை. இப்போ இது வந்து நமக்கு மார்க்கெட் வந்து இன்னும் ரன் ஆகல, மேபி லைவ் மார்க்கெட்ல தான் இந்த சினாரியோ நமக்கு புரியும். இப்போ இந்த பாயிண்ட் நாளைக்கு மார்க்கெட் வந்து டச் பண்ணுதுன்னா இங்க வந்து நம்ம மேக்ஸிமம் சப்போர்ட் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதுக்காக நான் வந்து ஸ்ட்ராங்கா இங்க நான் வந்து அந்த 57,343 ஜோன் எதுக்காக நான் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணா, ஆல்ரெடி இந்த பாயிண்ட்ல நமக்கு மல்டிபிள் டைம் ரிவர்சல் எடுத்திருக்கு. இன்னைக்கு நான் எடுத்த ரீசனும் அதுதான். இங்க ரிவர்சல் எடுத்திருக்குங்களா, அகைன் ப்ரீவியஸ் ரிவர்சல், இங்கே ரிவர்சல், இந்த இடத்துல ரிவர்சல் மல்டிபிள் ரிவர்சல், அதான் எடுத்த சினாரியோ. நாளைக்குமே இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். ஓகே, இல்ல ஓப்பன்லேயே நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கா கொடுத்துச்சுன்னா திருப்பி அந்த சப்போர்ட்ல இருந்து திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப நமக்கு லோல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் நம்ம ரீட்டர்ஸ் எடுத்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் பாருங்க, நமக்கு ஈஸியா வந்து பாருங்க ஒரு 180 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அதுக்கு மேல போகாதீங்க, 180 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதான் நாளைக்கு சினாரியோ. இப்ப பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரேக் அவுட் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க நமக்கு திருப்பி அகைன் நமக்கு சப்போர்ட் இருந்தா திருப்பி மார்க்கெட் வந்து ஹியூஜா நமக்கு அப்டேன்ல போகும். ஏன்னா இப்ப பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைல இருக்கு, எப்போனா நமக்கு ஃபால் ஆகலாம், நல்ல மொமெண்டம் கொடுக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைவ் மார்க்கெட்டோட சினாரியோ நமக்கு தெரியும். அடுத்தது நிஃப்டி எடுத்துக்கலாம். நிஃப்டி சேம் தான், இதுல எந்த லெவலும் சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. நிஃப்டியோட சினாரியோ லைக் நான் நேத்தே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னோட ஒப்பீனியன் என்னன்ட்டு. இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 23,000 இப்போ நேத்து ஒரு வியூ சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரேட் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கம்ஃபர்டபுளா இருக்கும், நிஃப்டி கம்ஃபர்டபுளா இருக்காது. என்னன்னா நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைக் நியர்பை சடனா ஒரு சப்போர்ட் இருக்கு. இப்போ இங்க பாருங்களேன், இப்போ நேத்து மார்க்கெட் க்ளோசிங்ல மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் டச் பண்ணி ரிவர்சல் ட்ரை பண்ணி இருக்கு. மார்க்கெட்டால கீழே வர முடியல, மேல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்கு, அதுக்கு மேலேயும் போக முடியல. நிஃப்டில என்ன பிரச்சனை, நியர்பை சப்போர்ட் இருக்கு. நீங்க ட்ரேட் எடுக்கும்போது சப்போர்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம், ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்து எடுங்க. ஓகேங்களா, ஏன் சினாரியோ இந்த ரெசிஸ்டன்ட் நாளைக்கு சூப்பர் ஆக்ட் ஆகும். அது லைக் ஒரு லென்த்தான லைன்ல டிரா பண்ணிக்கிறேன். ஓகே, 25,589 ஜோன் வந்து லைக் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த ரேஞ்ச். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லோவோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் தான் நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல போகணும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி கால் ஆப்ஷன் சைட்ல தான் புஷ் பண்ணி நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க ப்ரோ நிஃப்டி லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன், நிஃப்டி எப்படி ப்ரோனா, நிஃப்டி கரெக்டா இருக்கும். பிகினர்ஸ்க்கு நிஃப்டி தான் பர்ஃபெக்டா இருக்கும். அதோட மூவ் ஸ்லோவா இருக்கும், சின்ன ப்ராஃபிட் வரும், சின்ன லாஸும் வரும் நமக்கு நிஃப்டியில பொறுத்த வரைக்கும். ஆனா பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா வாலடைல் அதிகமா இருக்கும், நமக்கு ப்ராஃபிட்டும் அதிகமா வரும், நமக்கு லாஸும் அதிகமா வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியது. ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் தான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இந்த 25,640க்கு மேல போச்சுன்னா தான் நம்ம கால் ஆப்ஷன்ல புஷ் பண்ணோம் மார்க்கெட். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் நாளைக்கு இருக்கனாலே சைட் வேஸ்ல தான் இருக்கும். ஒன்னு 25,434 பிரேக் அவுட் ஆகணும், இல்ல அப்படின்னா 25,640 நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகணும். இல்லைன்னா இந்த ரேஞ்ச்குள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சைட் வேஸ் தான் மார்க்கெட் வந்து போக பாசிபிள் இருக்கு. எதனா ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுத்தாதான் நமக்கு ஹியூஜா மார்க்கெட் போகும். ஒன்னு இந்த அப் சைட நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும், இல்லைன்னா இந்த டவுன் சைடு நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். எதனா ஒரு சைடு நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தாலும் போதும், நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்ப சைட்ல இருக்க லெவல்ஸ் தான் நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 5 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. வெறும் நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், அதுல கொடுக்குற அப்டேட்ஸ் தான். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு அனலைசிஸ் இருக்கும், நீங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னோட ஸ்ட்ராட்டஜி ஈக்குவலா மெர்ஜ் ஆகுதான்னு பாருங்க. ஓகேங்களா, இப்போ நான் பை பண்ண சொல்றேன்ட்டு போய் பைலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓகே நீங்க பண்ற ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கு, என்னோட லெவல்ஸும் ஈக்குவலா உங்களுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்டா இருக்கான்னா நீங்க அன்னைக்கு டேயோட எண்ட்ல நீங்க பார்த்துட்டு யாரோட லெவல்ஸ் ரியாக்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஆனா லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவே மார்க்கெட் இப்படிதான் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஸ்லோவா தான் மேல போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இப்போ வரைக்குமே நம்ம அப்படியே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கலாம். மேபி ஏன்னா லோ ப்ரீவியஸோட லைக் மார்க்கெட் வந்து ஹைல இருக்குங்களா, இப்போ ப்ரீவியஸோட லோ கட் ஆச்சுன்னா மட்டும் தான் டவுன் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகும். அப்ப அந்த டவுன் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நம்ம அப் ட்ரெண்ட் தான் கன்சிடர் பண்ணோம். டவுன் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு திருப்பி அடுத்த வீடியோல சொல்லிடுறேன், ட்ரெண்ட் நம்ம டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். சிம்பிள். நிஃப்டி நல்லா, பேங்க் நிஃப்டி நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இது நாளைக்கு குரூஷியல் லெவல். என்ன லெவல்னா இந்த 57,521க்கு மேல போக பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான். மேபி பிரேக் அவுட் கொடுத்துச்சுனாலும் வெயிட் பண்ணுங்க, அதை ட்ரஸ்ட் பண்ணி பை பண்ண வேண்டாம். மேபி ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்க பாசிபிள் இருக்கு. அது என்ன ட்ராப் பண்ணும் மார்க்கெட், நமக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய ட்ராப் பண்ணும். இதான். ஓகேங்களா ஃபைன். அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வீடியோஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.